பேசிக் ஆஃப் டைலரிங் டே 9. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டு பழகிறோம்னா சிம்பிளாக நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அதை 4 வாரத்தையும் மடித்து அடித்து ஒரு கர்ச்சீஃப் ஃபார்மில் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் நீட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணணும். அகைன் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் நல்லா காட்டன் மெட்டீரியல் எடுங்க. லைனிங் ஃபேப்ரிக்கே எடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சாரீஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் பண்ணினீங்கன்னா நீடில் பட்டதுமே டக்குன்னு அது இலை சுருக்கம் விழும். ஸோ அப்போ உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு லைனிங் ஃபேப்ரிக்காவது வாங்கி அந்த ஓரத்தில் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், தென் அகைன் ஒரு 1/2 இன்ச். இப்படி காட்டன் ஃபேப்ரிக்கில் இப்படி நல்லா அமுத்தி ப்ரெஷ் பண்ணிங்கனாவே நமக்கு அந்த மடிப்பு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸ்டிச்சஸ் நம்ம இந்த ஓரத்தில் போட்டுட்டு வரணும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று அகைன் ஆப்போசிட் சைடில் திருப்பி சேம் 1/2 இன்ச், அகைன் ஒரு 1/2 இன்ச் பண்ணி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ஒரே மாதிரி நமக்கு அளவு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த எட்ஜில் இருந்து ஸ்டிச்சஸை போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்ட் அடிக்கணும். ஸோ ஃபூட்டரை மேலே தூக்கிட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துக்கலாம். நீங்கள் கீழே வரையும் ஃபேப்ரிக்கை கரெக்டாக ஒரு டர்ன் பண்ணி மடித்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரே ஈவனாக கிடச்சிடும். முடிக்கும் போது நம்ம பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் போட்டு தான் முடிக்கணும். மீதி இருக்க எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது நம்மளோட பேக் சைடு, இது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு.